பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52வது அதிகாரம் 12வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடிப்போகிறவர்கள் போல ஓடிப்போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. நம்முடைய ஆண்டவர் நம்மை காக்கிற தேவன் என்பதிலே எந்த விதத்திலும் நாம் சந்தேகப்படுவதற்கில்லை. ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை காத்து கொண்டே இருக்கிறார். தேவனுடைய கிருபை எப்பொழுதுமே நம்மோடு கூட இருக்கிறது. எனவேதான் சங்கீதக்காரன் விதமாய் சொல்கிறான், முன்னும் பின்னும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறேன். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாயிருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, சில நேரங்களிலே நாம் எங்கேயும் போய்விட முடியாதபடி தேவனுடைய கரம் நம்மை நெருக்கி நம்மை பாதுகாக்கிறதையும் பார்க்க முடிகிறது. சில நேரங்களிலே அவர் என்ன செய்கிறார், நமக்கு முன்னாகவும் போகிறார், சில நேரங்களிலே நமக்கு பின்னாகவும் வருகிறார். நாம் எங்கே நமக்கு பாதுகாவல் தேவையோ, எந்த இடங்களிலே தேவன் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சுதந்திரம் தேவையோ அந்த இடங்களிலே நின்று அவர் நம்மை பாதுகாக்கிறவர் என்று வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இதோ இஸ்ரவேலருடைய அந்த பிரயாணம் அதற்கு நமக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறதை நாம் அநேக முறை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இதோ இஸ்ரவேலர் சுதந்திரம் எகிப்தை தேசத்தை விட்டு புறப்பட்டு கானானுக்குள்ளாய் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஆண்டவர் அவர்களுக்கு முன்னே அக்கினி ஸ்தம்பத்திலும் மேக ஸ்தம்பத்திலும் அவர்களோடு கூட நடந்தார். ஆண்டவர் அவர்களுக்கு வழிகாட்டியாய் மாத்திரமல்ல, பாதுகாவலாய் நடக்கிறார். பகலிலே வெயில் இஸ்ரவேல் புத்திரரை பட்சித்து விடாதபடி, வெயிலின் கொடுமைகள் அவர்களுக்கு தெரிந்து விடாதபடி மேகஸ்தம்பம் நிழலாகவும், இரவின் குளிர் அவர்களை பட்சித்து விடாதபடி அவர் அக்கினி ஸ்தம்பமாகவும் கடந்து போகிறார். ஆனால் நடந்தது என்ன? நாம் நன்றாய் தெரியும், பார்வோனுடைய சேனைகள் இஸ்ரவேலரை பிடித்து விட வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கின்றன. இந்த பார்வோனுடைய சேனைகள் இஸ்ரவேலரை மீண்டுமாய் அடிமையாக்கி விட வேண்டும், மீண்டுமாய் தன்னுடைய தேசத்திற்கு அடிமையாய் கொண்டு போய் விட வேண்டும் என்று பார்வோன் வந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலர் மிகவும் பயந்து போய்விடுகிறார்கள். இங்கே நமக்கு இந்த செங்கடலின் ஓரத்தில் தான் நமக்கு கல்லறை குழிகள் என்று சொல்லி நினைக்கிற அளவிற்கு அவர்கள் மிகவும் பயந்து விடுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய பெரிய கரத்தினாலே கடலை பிளந்து கடலின் நடுவாய் வெட்டாந்தரையின் வழியாய் அவர்களை கடந்து போக செய்தார். இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கடந்து போகிற பொழுது பார்வோனுடைய சேனையும் இஸ்ரவேல் புத்திரருக்கு பின்னால் வர ஆரம்பிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இதோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னாய் போய்கொண்டிருந்த மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் இப்பொழுது இஸ்ரவேலருக்கு பின்னால் வர ஆரம்பிக்கிறது. இது இஸ்ரவேலருக்கு அதே நிழலாகவும் அதே சோத்திரம் பாதுகாவலாகவும் இருக்கிற பொழுது எகிப்தியருக்கோ இது காரிருளாய் மாறிப்போனது என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், எனவே அவர்களை வருத்தத்தோடு கூட தங்களுடைய ரதங்களை ஓட்ட செய்து இஸ்ரவேலரை கரையேற செய்து எகிப்தியரை சமுத்திரத்தின் நடுவிலே கர்த்தர் கவிழ்த்து போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, என் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் பாதுகாப்பதற்காய் வழி நடத்துவதற்காய் அவர் நம்மோடு கூட வருகிறார். எனவே எந்த சூழ்நிலையிலும் நாம் பயந்து போய் நிற்க வேண்டிய அவசியமில்லை. அவர் நம்மை நடத்தும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா?
எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி. ஆம் ஆண்டவரே, நாங்கள் பயப்படவோ நாங்கள் சோதரம் ஆண்டவரே கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே. காரணம், என் தேவன் எங்களோடு கூட இருக்கிறேன். நீர் எங்களுக்கு முன்னாய் கடந்து போகிறேன், அதே வேளையிலே எங்களுக்கு பின்னாய் எங்களை காக்கிறவராகவும் இருக்கிறீர் அல்லவா உமக்கண்டி. இந்த நாளும் தகப்பனே, எங்களுடைய பிரயாணங்கள், எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆண்டவரே சோதரம் வழித்தடங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கிருபை எங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைவான நன்மைகளை தருகிற எங்கள் நல்ல தெய்வம் ஆண்டவரே, நிறைவான நன்மைகளை தாரும். கூட இருந்த ஆசீர்வதியும். நீர் மாத்திரம் எங்களை பலப்படுத்தும். உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய மகிமையினாலும் கர்த்தர் எங்களோடு கூட இடைபட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.